தேவைகளை சந்திக்க கர்த்தர் சத்தியம் உள்ளவர். நிச்சயம் கடன் வாங்க மாட்டேன், இந்த தேவைகள் சந்திக்கப்படணும், கடன் வாங்க மாட்டேன், எனக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கணும்னு பட்டினி ஆயிரு, மான போனா கூட பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும் கடன் வாங்க மாட்டேன். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அன்னைக்கு ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு உறுதியாயிரு. கண்டதுக்கெல்லாம் கடன். நாளைக்கு படுகொயில விழுந்துட்டா உனக்கு தூக்கி எடுக்கிறது யாரு? என்ன அண்ணன் தம்பியோ தாய் தகப்பனோ எந்த சொந்தமோ யாரும் உனக்கு கை கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? கர்த்தர் அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோட கர்த்தர் பேசுகிறதை ஆவில நான் உணர்றேன். எந்த வரைக்கும் கடன் பட்டு கஷ்டப்பட போறோம். ஒன்னு தெரிஞ்சுங்க, நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ, நீ யாருக்கு நன்மை செய்யறியோ அவர்கள் உனக்கு தீமை செய்வாங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி 11:35 எழுதி வச்சுங்க. நீ யாருக்கு கஷ்டப்பட்டு கடன் பட்டு ஐயோன்னு நீ பிரியாசப்பட்டியோ அவங்கனால நீ ஏமாற்றப்படுவாய், அவங்கனால நீ மனம் பாதிக்கப்படுவாய், அவர்களால நீ கைவிடப்படுவாய். மனம் நொந்து தார் ரோட்டு ஓரமா கண்ணீரோடு நீ அழுது கொண்டு வருவாய். கண்டதை உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். வண்டியில கூட இல்ல, நடந்தனே நீ அழுது கொண்டு வருவேன். எது வரைக்கும் வசனத்தை சொல்லி இருந்தா இருதயத்தை கடினப்படுத்துறது. வந்திருக்கிற மனைவிய உன் புருஷன் தான், தாய் தகப்பனே உங்க பிள்ளைங்க இதுதான், சகோதரனே உன் கூட பிறந்த சகோதரன் சகோதரி எங்க அவங்க என்ன செஞ்சுன்னு இருக்கிறாங்க? யோசித்து பார். உன் குடும்பம் சர்ச்சுக்குள்ள இருக்கா? உங்க குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் இருக்கிறீங்களா? வந்திருக்கிற நீங்க மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய நீதி நான் நிறைவேற்றி இருக்கிறேன் மாறு தட்டி சொல்ல முடியுமா? நாங்கள் இயேசுநாதருடைய நீதியை நிறைவேற்றி இருக்கிறோம், அவருடைய சத்தியத்திற்கு கீழ்பட்டு இருக்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். இன்று மரித்தால் மோட்சத்திற்கு எங்கள் ஆத்மா பங்கடையும் அந்த நிச்சயங்கள் இருக்கு. சொல்ல முடியுமா? என் உடன் பிறப்புகளுக்கு நான் சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன், என் சொந்த பந்தங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன், என் நண்பர்களுக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன். என்னால் கூடுமானால் வரைக்கும் சொந்த பந்தங்கள் மத்தியில் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியலன்னா இன்று மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும்.